ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைய தான் கேட்க போறோம். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கதைய எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அதோட சுவாரஸ்யம் உங்களுக்கும் புரியும். இன்னைக்கு வீடியோல நம்ப என்னோட அண்ணிக்கு நான் எப்படி உதவி செஞ்சேன் அப்படிங்கிறதையும், என்னோட அண்ணிக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரங்கள்ல நான் கேட்காமயே நிறைய தடவை அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். என்னோட அண்ணியோட பேரு தேவி. அவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. என்னோட அண்ணனோட கம்பேர் பண்ணும்போது, என்னோட அண்ணியோட அழகு அடிச்சுக்கவே முடியாது. அவங்கள பார்த்து பல ஆண்கள் சைட் அடிச்சது கூட உண்டு. நான் கூட சில சமயத்துல, என்னோட அண்ணனோட வயசு இருந்திருந்தா, என்னோட அண்ணிய நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சது கூட உண்டு. இந்த கதை உண்மையான கதை. முழுசா கேளுங்க, சுவாரஸ்யமா இருக்கும். நான் உங்களோட அஜய். அப்பாவோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டதா ஃபோனில் அழைப்பு வந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் அடிபட்டவரை பார்க்கறதுக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க. என்கிட்ட போகும்போது வீட்டில் இரு, வெளியே ஊர் சுத்த வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. என்னோட அண்ணனும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்திலேயே சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டான். அதனால என்னோட அண்ணி தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. அண்ணி என்கிட்ட சமைக்கிறதுக்காக காய்கறியில் கொஞ்சம் வாங்கிட்டு வா, என்னோட கையில் காசையும் பையையும் கொடுத்து கடைக்கு அனுப்பி வச்சாங்க. நானும் சரி அண்ணி, பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். அண்ணி சாம்பார் வைக்கிறதுக்காக கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கடையிலேருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து உள்ளேருந்து வந்த அண்ணி சாயங்காலம் எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு கேட்டாங்க. எங்கே அண்ணின்னு நான் கேட்டேன். கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. சரி அண்ணி, போகலான்னு சொன்னேன். மதியம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் அண்ணனோட குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அண்ணி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் தூங்குறதா என்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரமாக குழந்தையோட விளையாடிக்கிட்டே இருந்தேன். குழந்தைக்கு தூக்கம் வரவே நான் அண்ணியை கூப்பிட்டேன். ஆனால் அண்ணி வரவே இல்லை. ஒருவேளை நல்லா தூங்குறாங்க போலன்னு சொல்லிட்டு நானே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு குழந்தைய ரூமில் தூங்க வச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அண்ணி ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. பாப்பா தூங்கிட்டாளா, என்னையே எழுப்பலான்னு கேட்டாங்க. இல்லை அண்ணி, நீங்கள் ரொம்ப அசதியாக தூங்கிட்டு இருந்தீங்களா, அதனால் நானே பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நானும் அண்ணியும் டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட அண்ணி சொன்னாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அண்ணி, உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு எப்போவுமே கோன் ஐஸ் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கப்பெல்லாம் எனக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் உங்கள் அண்ணா கோன் ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நானும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் அண்ணனும் இல்லை, அதனால நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அண்ணி, அண்ணன் இல்லைன்னா என்ன, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனேன். நான் கிளம்புறப்போ உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கேட்டா, நான் அண்ணிக்கிட்ட எனக்கு எப்போவுமே கப் ஐஸ்கிரீம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னேன். அதுலேயும் எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன். மேங்கோ ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்குமான்னு அண்ணி கேட்டாங்க. ஆமாம் அண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் உங்கள் அண்ணனுக்கு அந்த ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது. நான் கொடுத்தா கூட அவர் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டார். சரி, நீ போய் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நானும் கடைக்கு போயிட்டு அண்ணி கேட்ட ஐஸ்கிரீமையும் வாழைப்பழங்கள் சிலத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா 2 பேரும் ஹாலில் உட்காந்து ஐஸ்கிரீமையும் நான் மாம்பழ ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அண்ணிக்கு வாழைப்பழங்களை எடுத்து கொடுத்தேன். அண்ணி அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா என்னை பார்த்து, நீ கொடுத்த இந்த வாழைப்பழம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் அன்னைக்கு நல்லாவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி 2 பேரும் கோயிலுக்கு போனோம். அங்கே அடிப்பட்டவருக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வர 8 மணிக்கு வந்தோம். நைட் நேரத்தில் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு அண்ணி கேட்டாங்க. எனக்கு தோசை வேணும்னு சொல்லி சொன்னேன். அதை கேட்ட அண்ணியும் சரி, நான் கிச்சனில் போயிட்டு தோசை சுடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. நைட்டு எங்கள் ஏரியாவில் பவர் கட்டாக இருந்துச்சு.
அந்த நேரத்தில் வெளியில் மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. குளிர் காற்று வீசிக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு அண்ணி தோசை சுடும்போது, உனக்கு பசிக்கும், நான் சீக்கிரமாக நைட்டு டிஃபனை ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் என்னோட அண்ணியோட பாசம் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களோட சமையல் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே மென்மையாக இருந்துச்சு. என்னோட மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அன்பான எல்லாரும் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி அன்பு எனக்கு கிடைச்சது ரொம்பவே கொடுத்து வச்சதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அண்ணனோட குழந்த தூங்கிட்டு இருந்தான். அண்ணியும் கரண்ட் இல்லாமல் கிச்சனில் சிரமப்பட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போயிட்டு அடுப்புக்கிட்ட மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு, அண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ என்னோட அண்ணி சொன்னாங்க, ஆமாம், எனக்கு கரண்ட் இல்லாததுனால ரொம்பவே வேர்வையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நானும் தோசை சுட்டுக்கிட்டு என்னால் முடியல. முடிஞ்சா ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து என்னோட வேர்வையை மட்டும் கொஞ்சம் துடைக்க உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரி அண்ணி கேட்குறாங்க உதவி செய்யலான்னு சொல்லி சோஃபாவில் இருந்த ஒரு துண்டை எடுத்துகிட்டு வந்து அண்ணியோட வேர்வையை துடைக்கிறதுக்கு உதவி செஞ்சேன். உடனே என்னோட மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. என்னோட கைகள் அவங்களோட தோலை நெருங்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வு எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. நானும் எதுவும் சொல்லாமல் உடனே அவங்களோட தோலில் இருந்த வேர்வையை துடைச்சிட்டு, சரி அண்ணி வேறு எதுனா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு டிஃபனை சாப்பிட்டோம். எனக்கு நைட்டு தூக்கமே வரலை. வெளியில் மழையும் குறையல. அதனால பால்கனியில் வந்து உட்காந்துக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தூங்காமல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட என்னோட அண்ணியும் ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வந்து என்னோட பக்கத்தில் உட்காந்தாங்க. என்னோட அண்ணியோட இந்த பாசம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. நான் அண்ணிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த வீடு ரொம்பவே வெறுமையாக தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த வார்த்தைகள் என்னோட மனசுலேருந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னது. ஆனால் நான் வாய் வழியாக இந்த வார்த்தையை சொன்னாலும் ஒரு குரல் என்னோட மனசில் ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க உன்னோட அண்ணி, இது சரியா? சமூக உறவுகளுக்கு நம்ம என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும்? சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் என்னோட அண்ணி எதையுமே யோசிக்காமல் சிரிச்சுக்கிட்டே மௌனமாக அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு என்னோட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த என்னோட அண்ணிக்கிட்ட பேசியே ஆகணும்னு யோசித்தேன். அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்டேன், எதுக்காக நீங்கள் இவ்வளவு என்னை கேர் பண்ணிக்கிறீங்க? ஏன் என்னோட மனசை இழுக்கிறீங்க? இதை கேட்ட அண்ணி முதல்ல எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தாங்க. உன்னோட அண்ணே இப்போ என் கூட இல்லை. அவர் எனக்கு கணவர் மட்டுமா தான் இருக்காரு. ஆனால் என்னோட வாழ்க்கைக்கான நிழலுமா இல்லை. நாம் 2 பேரும் தனிமையில் தான் தத்தளிக்கிறோம். அதை சொல்லும்போதே என்னோட அண்ணியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சு. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அவங்கள கைகளை பிடிச்சு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். என்னோட மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. தோசையோட வாசனையை விட அந்த நெருக்கம் ரொம்பவே கனமாக இருந்துச்சு. நான் அவங்கள உற்ற பந்தத்தில் மட்டும் பார்க்கல, அவங்களோட உணர்வுகள் எனக்கு புரிஞ்சுது. தோசை சுடுறப்போ காதலும் சேர்ந்து சுடப்பட்டுச்சு. ஒரு நாள் நம்ம 2 பேரும் இந்த உலகத்துக்கு தவறாக தெரிஞ்சாலும் நம்மளோட உணர்வுகள் அது தவறில்லை. அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கை என்ன முடிவை நோக்கி போக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நைட்டு நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஆரம்பிச்சிருக்கு. அந்த நைட்டுக்கு அப்புறமா வீடு கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அவனோட கண்ணோட்டம் மட்டும் இல்லாமல் அண்ணியோட நடைமுறையும் மாறிச்சு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தவிர்க்க முடியாமல் நினச்சாலும் உள்ளம் ஒருத்தர் ஒருத்தர் தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்தை விட்டு மாமா சொன்னார், உங்கள் அண்ணி நல்ல பொண்ணு, ஆனால் நமக்கு எல்லா எல்லைகளும் நினைவில் இருக்கணும். அந்த வார்த்தை நுணுக்கமாக என்னோட மனசில் குத்துச்சு. அப்போ நான் நினச்சேன், என்னோட காதல் தவறா? இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறு தான். அவங்களும் நானும் பேச முடியாமல் போகக்கூடிய நாட்கள் கூட வந்துச்சு. தோசை சுடுற வாசனையும் இருந்துச்சு. வீட்டில் ஒரு குளிர்ந்த சத்தமற்ற தனிமை நிலவுச்சு. இதுக்கு மேலேயும் இங்கேயே இருந்தா அது நல்லா இருக்காது. என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்னோட அன்னிக்கு இல்லையா அப்படின்னு நினச்சி நானும் காலேஜ் முடிச்சுட்டு வேலையில் செய்கிறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கு முடிவெடுத்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட அண்ணி கேட்டாங்க, நீ போறியா? இவ்வளவு திடீர்னா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட கண்களில் ஏமாற்றம் தெரிஞ்சிச்சு. என்னோட மனசில் பயம். அவங்கள விட்டு பிரிய நேரம். போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு
அவங்க தோசை சுட்டாங்க. அவங்களோட கைகளில் நடுக்கம் இருந்துச்சு. நான் உணவை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மெதுவாக சொன்னாங்க, நீ போனாலும் என்னோட நினைவுகள் உன்னை விட்டு போகாது. நீ மட்டும் என்னோட கண்களில் இருப்ப. அதை கேட்டு நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அந்த நைட்டு 2 பேரும் சொல்லாத காதலை பகிர்ந்த நொடி கடிதமும் காதலும் காலர் சுழற்சியும் ஓடிச்சு. நானும் வெளிநாட்டில் இருந்தப்போ அவங்களோட குரல், தோசை வாசனை, மென்மையான வார்த்தைகள் எல்லாமே என்னோட மனசில் வந்து வந்து போச்சு. இப்படியே போகிறப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இங்கே எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் நீ இல்லாத வீடு காலி ஆகிருச்சு. தோசையும் சுடுறேன், ஆனால் சாப்பிட்றப்போ ஒரு பக்கம் மட்டும் வெறுமையாக தான் இருக்குது. இந்த இடைவெளி ஒரு நாள் நிரப்ப முடியாதது மாதிரி தோணுது. என்னோட வாழ்நாளில் நின்று பார்க்குற ஒரு ஆசை மட்டும் இருக்குது. அண்ணி அவனோட அந்த கடிதத்தை வாசித்தப்போ தெரிஞ்சிச்சு, அவங்களும் இதயத்தில் நம்மளை போலவே ஒரு காதலை சுமக்கிறாங்கன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன உங்களுக்கு சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.